ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து நியூ இயர், அதாவது 2025 முடிக்கிறதுக்கு நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன், அதாவது வந்து 2026க்கு தான் எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பசங்க பார்த்திங்கன்னா 2025 முடிக்கிற செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ வந்து சிக்கன் கிரேவி தான் நம்ம போய் செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி வெள்ளை சாப்பாடு செய்ய போகிறாங்க. அதோட ஃபுல் வீடியோ எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கப்பா. முழு வீடியோவை அப்படியே பாருங்கள். அப்படியே வரும் லைனாக வந்துட்டு இருக்கு பாருங்கள். ஒரு குச்சி தீப்பெட்டி அது மெழுகுரி பற்ற வச்சு புரிய அப்படி போச்சு. அரிசிக்கு தண்ணி ஒரு மணி நேரம் ஒரே நல்ல ஃபேமஸா எல்லாம் பச்சை குச்சி போய் என்ன அதிகமா பொறிக்க வரும் அது யாரா என்ன கஷ்டம் அங்கிட்டே எல்லாத்தையும் பிடிக்க முடியாது. கீழே தான் இது அத்தனை கட்ட நாங்க நியூ இயர் வைப்போம். பச்சை மிளகா பச்சை மிளகா நாங்க வாரம் அடிச்சுருக்கேன். அவங்க கொடுத்து பச்சை மிளகா விரல வெட்டி போடணும்னால நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சரியா தக்காளி வெங்காயம் ஃபஸ்ட்டு வளர்க்கணும். இப்போ வந்து நம்ம ஏன் வந்து பச்சை மிளகாய் போடுறோம் அப்படின்னா, ரொம்ப காட்டமான மிளகா, நம்ம நாட்டு மிளகா, நம்ம தோட்டத்துலேருந்து பிடிக்கிற மிளகா, அதனால ரொம்ப காரமாக இருக்குது. நம்ம எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுக்கிற மக்கள் இந்த மிளகா வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இது மசாலாவோட மிளகா சேர்த்து வந்து ரொம்ப நல்லது. உணவுக்கு ரொம்ப சுவையை கூட்டி வைக்கிறோம். தரக்கறிக்கும் மேலே ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். மலபார் வெங்காயம் உள்ள என்னால சொல்லு. கறி மேல என்ன இருக்கு, சாப்பாட்டுக்கு வந்து வேல்யூ இல்லைங்க. பாருங்க மக்களே, பாருங்க. சரி, ஓகே. நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யும்போது முதல்ல வெங்காயம் போட்டு வதக்குவீங்களா, பச்சை மிளகாய் போட்டு வதக்குவீங்களா? சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இது. இன்றைக்கி புது விதமாக பச்சை மிளகா போட்டிருக்காங்க, பார்ப்போம்.
இல்லை இவங்க தான் நல்லா தர்றாங்க. இல்லை இவங்க ஜான்சனு நிதர்சனு இவங்களோட தான் நல்லா தர்றாங்க. தர்சன் இவங்களோட. ஏப்பா என்ன மிளகா பொரியலா? எப்போ உனக்கு வெங்காயம் முக்கியமா கறி முக்கியமா? எதுக்கு எடுத்தாலும் ஜூரியானே சொல்லாதீங்க பையே. இருக்கிறதுல வந்து அந்த குரூப்பு தான் வந்து பெரிய வேலை செய்கிறாங்க. வெள்ளைச்சோறு வடிக்க போகிறாங்க. அங்கே இருக்க 4 பேர். இவங்கெல்லாம் சும்மா டம்மி. உப்புலாட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஏன் இப்போ போடாத உப்பு? இல்லை தேவையில்ல, இப்போ வேணாம். வெங்காயத்தில் உப்பு அதிகமாக இருக்குமா? தக்காளி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நல்லா வேகணும் பார்த்துங்க. நிறைய பன்னிக்கறி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சரக்கு எங்க நம்ம தேவையான மசாலா வாங்க போயிட்டு வரோம். மாப்பிள்ளை நல்லா வாடி வந்து பார்த்தியா போது தக்காளி எடுத்து லெவல் பண்ணுறோம். வரங்காட்டி கறி சமைச்சு வீட்டுக்கு ஓடிடணும். அது வந்து வெறுக்கிட்டே பார்த்து தண்ணி ஊற்றாம தக்காளி நேரத்தோடு போட்டு கறியை பட்டு ஒரு 10 நிமிஷம். ஆமாம், வெங்காயம் நல்லா செவக்கிற மாதிரி வளர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து மசாலா வந்து நிறையா கிடைக்கும். ஏன்னா வெள்ளைச்சோறு வைக்கிறதுனால நம்ம ரசம், சாம்பார், சிக்கன் குழம்புலாம் வைக்கல, கிரேவிலே திரட்டி சாப்பிட்ணும் எல்லோரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நண்பர்கள் வந்து அவங்க வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போயிருக்காங்க. ஒரு ஆப்பா, புல்லா, கோட்ரா, இந்த பீராங்கிறது தெரியல. அவங்க முடிச்சு வந்தால் தான் தெரியும். ரொம்ப சந்தோஷம். நான் முடிச்சுக்கிறேன் போ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ராஜா ஃபேஸ்புக் சேனலில் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுப்புற நாயகன் யூடியூப் சேனலில் வரும். அப்படியே உங்கள் அம்மா விட்டுட்டு இப்படி தூக்கிட்டாங்க. மிளகாய் அள்ளி எரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மூக்கில் ஏறு கிருன்னு. இல்லை ஒரு காரமாக வச்சுருந்தாங்க. என்ன பொடி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லா பொடியும் இருக்கு. ரசப்பொடி மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அதை அரைச்சு அது சொன்னா அப்ப எழுந்தாப்புல அதெல்லாம் வேணாங்க, நாங்க தனியா தான் வறுக்கிறோம், நாங்க அரைச்சலாம் ஒன்று வறுக்கல அப்படின்னு அதை முழுசாவே போட்டு அது ஃப்ளேவர் தானே. பிரியாணி மசாலா வாங்கிடுறோம். சூர்யா, அதாவது மசாலா காரம் வேணான்றாங்க. மிளகாத்தூள் சூர்யா விடுது. சூர்யா கொஞ்சம் இதா பூரா தக்காளிமா இது கம்மியாக போடுதுடா. தக்காளி ரொம்ப பிடிக்குங்க. அதைத்தான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாரு. சட்டி பத்தாத சத்தியமாக சட்டி தப்பாரு உள்ள அப்படியே மாற்றிட்டு கொஞ்சம் பெரிய சட்டியாக கூட இருந்தால் எடுத்துடுவா. அதுதானே நான் சொன்னேன். அந்த சட்டியில் ஒருத்தர் சாப்பாடு வேறு சட்டி அதோட கொஞ்சம் பெரிய பேச இருந்தாலும் எடுத்துருவா. போக மாட்டேன். அந்த சைஸ் இருந்தாலும் மாதிரில வேற சைஸ் அதோட பெருசாக இருந்தால் கூட எடுத்துருவா. மக்களே இப்போ என்னன்னா சட்டி சின்ன சட்டி எடுத்து வந்துட்டாங்க. தக்காளி வெங்காயம் போட்டதுக்கே நிறைஞ்சு வச்சு இன்னும் 5 கிலோ கறி எங்கே போடுறதுன்னு தெரியல எங்களுக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வேற சட்டி எடுத்து வந்து சட்டி மாற்ற போகிறோம். அது வரைக்கும் அதை வதக்குவோம். நீங்கள் துணி இல்லையே, இந்த கைவிடி சுடுதான் பாரு. சுடுமுடா அங்கே இருக்க ஒரு துணி. மேத்யூ அங்கே இருக்க ஒரு துணி பாலத்துக்கிட்ட. மேத்யூ அது துணி இல்லைடா. அது என்ன அது அப்புறம்
மேட்ச் அந்த துணி எடுத்துடும் நான் வரேன். இப்போ இந்த வடைச்சட்டி பத்தாதனால இந்த பேஷன் வந்து மாற்றியாச்சு. இந்த பேஷன் சூடு ஏறினோன்னே இங்கே வருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட போட்டோம்னா மசாலா நல்லா இருக்காது. அதனால் இந்த தண்ணி இஞ்சினோடனே அப்படியே இதை தூக்கி அதில் கொட்டிட வேண்டியதான். இவரெல்லாம் மாசு சட்டி அளவு தெரியாமல் வச்சு விட்டு பேச பாரு. அது ஒரு செலிப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோ. உடனேக்குள்ளே ஒன்று எண்ணெய்க்கு இதுக்குள்ளே போடுறேன். இதை கூட அங்கே வச்சு ஆட்டுக்கு இல்லை இல்லை போடு போடு, அது பிரச்சனை இல்லை. என்ன அவ்வளோ என்ன இருக்குது இல்லைன்னு. தண்ணி கொடு நல்லா அப்பத்தை துடைச்ச மாதிரி துடைக்கிறாயா. சட்டி அப்படியே பக்கத்தில் வச்சு வலிச்சு விட்றா உள்ள. அப்பயே சொன்னதே பத்தாயிரானு. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி ஃபஸ்ட்டு போட்டு பாடுறா கறியா அப்படின்னாங்க. கறி கொட்டவே சட்டினு போயிடும். யாரும் கேட்குறாங்க இது பேச்சுதான் வந்துச்சு. வேற மாதிரி எதாக இருந்தாலும் இங்கே வாங்க, கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. மாப்பிள்ளை முழுசா சாப்பிட்டாதே சத்தாமா. ஏதோ கோழியை முழுசா போட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு பூரா சத்து உங்களுக்கு வந்துருக்கு. அந்த காரணத்துக்கு ஓரமிட்டு அந்த காரணம் அது அந்த அந்த கிண்ட மாட்டாம வாடே டயா கிண்டியா அடுப்பு மட்டும் எவ்வளோ நீங்கள் வெளியே பண்ண வேண்டாம். சின்னதாக இருக்கியா? கறிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றின ஒரே ஆள் நீங்கள் தான்டா. ஊற்றுட்டாங்க வேணாம்டா, போதும்டா. கடைசியாக போட்டு எப்போ சாடுறது பார்த்துக்குங்க. ஒரு சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டுட்டு அதில் தண்ணியை சேர்க்கக்கூடாதுங்க. சிக்கனை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கப்புறம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நான் லைட்டாக கிண்டணும். ரொம்ப கிண்டினீங்கன்னா உடஞ்சி போகும். பட்டு போடாத மாதிரி அப்படி மேலே இங்கிட்டு ஒரு திருப்பு அங்கிட்டு ஒரு திருப்புன்னு திருப்பி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பின்னாடி பாட்டு ஓடுதுங்க. இல்லாட்டி நல்லா பேசியிருந்தாங்க பயலுக. பின்னாடி பாட்டு ஓட்டியிருக்கனால நமக்கு காப்பிரைட் வருமா, நம்ம இது பண்ணுறோம். இப்போ கறி போட்டதுக்கப்புறம் தான் எல்லா மசாலாவும் சேர்க்க போகிறோம். பாருங்க எப்படிங்க இருக்குது கறி. இது அப்படியே நல்லா ட்ரையாக கிண்டினோம்னா இதுதான் உப்பு கறி. கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து கிண்டினோம்னா அதுக்கு பேர் உப்பு கறி. அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்க கிண்டுன்னு கிண்டிக்கிருக்காப்புல. அங்கே பாருங்க கிண்டுன்னு கிண்டிக்கிருக்காப்புல. அருமையானது. எப்படின்னு பாருங்கள். இந்த உப்பு போடுறோம். கொஞ்சோண்டு அதை போட்டுருக்கோம். ஏன்னா சாப்பாடுலேயும் உப்பு போட்டுருக்கோம். கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கனுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் தண்ணி ஊற்றவே இல்லை. எவ்வளோ தண்ணி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். முதல்ல தண்ணி ஊற்றாமல் இது ஒன்றேனா தான் சிக்கனுக்கு வந்து கெட்டியாக இருக்கும். எப்போவுமே செய்யும்போது சரி சிக்கனில் வந்து தண்ணி ஊற்றாமல் தான் செய்யணும். அதுக்கப்புறம் தண்ணி வள்ளினா மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். மேக்ஸிமம் எல்லா சிக்கனுமே தண்ணி வரும். இங்கே பாருங்க தெரியுதுங்களா தண்ணி எவ்வளோ தூரம் வந்துருக்கு பாருங்க. அங்கே பாருங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்தளவுக்கு அது கிண்டணும் மக்களே. இங்கே பாருங்க ஆள் மாற்றி தான் கிண்டுனா ஒரே ஆள் மட்டும் கிண்டல எல்லா நேரம் கிண்டுறா. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தானே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்க மஞ்சத்தூள் இது மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் மஞ்சத்தூளும் உப்பு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு பொக்கி கிண்டி இருக்கா. அதிகமாக மசாலா எல்லாமே போட்டுருவோம். மசாலா எல்லாம் போட்டுக்கிண்டு இது பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் மசாலா. இங்கே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இன்றைக்கி முன்னாடியே போட்டு வதக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 50 மறந்தாச்சு. ஆனால் நீங்கள் முன்னாடி சேர்த்துருங்க. பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிக்கன் மசாலா சேர்க்க போகிறோம். அது சிக்கன் மசாலா கொட்டுறா வாங்க.
நிறைய நறுக்குன்னு கொட்டி இருக்கலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இது பண்ணாமல் இது படி கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா 200 கிராம் போட்டு அப்படியே இறக்குறோம். பாருங்க தம்பி கொட்ட முடியாமல் கொட்டிக்கிறிக்கேன் பாருங்கள். சீக்கிரமாக கொட்டுறா டேய் தம்பி அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓட்டையை தான் பெருசாக போட்டேன், என்ன ஓட்டையை பெருசாக போடாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கொட்டிங்க நம்ம கிண்டிக்கிட்டு இருக்காப்புல. ஏற்கனவே கறி மசாலா பொடி போட்டாச்சு. இங்கே பாருங்க அப்படி அருமையாக கொட்டிக்கிருக்கானா. அந்த மட்டன் மசாலா கொஞ்சோண்டு ஃபுல்லாக போடக்கூடாது. மட்டன் மசாலா ஃபுல்லாக போட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஊராக மட்டன் மசாலா சேர்த்துருக்கோம். அடுத்து எப்படி கிண்டுற பாருங்க. டேடா பயங்கரமாக கிண்டுறானியா. கிண்டிக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லாட்டி அடி பிடிச்சி போயிருங்க. நம்ம பொடி போட்டதுக்கப்புறம் உடனே கொஞ்சம் நேரம் கிண்டணும். ஆமாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், சாப்பிட முடியாது. அது அப்புறம் அடி பிடிச்ச உடனே அடிக்கும். பாருங்கள் ஜம்முன்னு எவ்வளோ கிரேவி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நினைக்கிறேன் பாருங்க. கறியை போட்டு கிண்டியாச்சுங்க. மசாலா சிக்கன் மசாலா, கறி மசாலா, மட்டன் மசாலா, சீரக பொடி எல்லாமே போட்டு நல்லா ஜம்முன்னு இது பண்ணியாச்சு. பாருங்கள் கறி எப்படி கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி கலருக்கு ஏற்ற மாதிரி அந்தளவுக்கு மசாலா ரெடி. நான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி எதுப்பா இப்போ சொல்லு. கிண்டிக்கிட்டே இருப்பேன் 50 ரூபாய் கொடுத்தோம்னா. பாருங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். டேஸ்ட்டு பார்க்குறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. உரப்பெல்லாம் போட வேணாங்கிறேன். அப்போ சாப்பாடு வைக்கும்போது கூட இருக்க போதுடா. உரப்பெல்லாம் போட வேணாங்கிறேன். எனக்கு வந்து எல்லாமே அருமையாக இருக்குதான். எனக்கு காருது. வந்து உடனே சொல்லுவேன் உரப்பை வந்து கம்மியாக போடுறோம், இல்லாட்டி ஹெவியாக போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இறக்கிடலாம்ப்பா. கறியெல்லாம் முன்னாடி வந்து ஏன் இந்த இடத்துல நம்ம மியூட் பண்ணிட்டோம்னா பின்னாடி சாங் ஓடிக்கிட்டு சார். நம்ம மியூட் பண்ணிட்டோம் மக்களே. இது வந்து கிரேவி வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா வந்துருந்துச்சு. இந்த தம்பி ஃபீட்பேக் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அருமையாக வந்துருந்துச்சு. எல்லோரும் இதேமாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லாயிருக்கும். பசங்களோட சேர்ந்து என்னதே நம்ம வீட்டில் சமைச்சாலும் பசங்களோட உட்காந்து சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதேமாதிரி வெளியில் போனீங்கன்னா நல்லா சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து காமெடியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். முழுசாக வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உறவுகளே. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.